रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन नबीना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अज्मईन अम्मा बाद. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் லுஹருடைய தொழுகைக்கு பிறகு உள்ளம் சீர்பட என்ற தலைப்பின் கீழாக ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை சரி செய்து கொள்வதற்கு என்னென்ன வழிகளை மார்க்கம் சொல்லித் தருகின்றதோ அந்த வழிகளை பற்றி தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய உள்ளம் சீர்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கற்றுத்தராங்க. மனிதனுடைய உள்ளத்தை சரி செய்து கொள்வதற்கு என்னென்ன வழிகளை மார்க்கம் சொல்லித் தருகின்றதோ அந்த வழிகளை எல்லாம் கடைபிடிக்கலை அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் ஒரு திரை விழுந்து, அந்த திரை என்ன செய்யும்? நன்மையின் பக்கம் ஆர்வமூட்டாமல் ஆகிரும், தீமையின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியதாக என்ன செய்யும்? மாறிடும். இப்படி மாறிச்சுன்னு வச்சுங்களேன், நம்முடைய நல்லறங்கள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு நிலைக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறாங்க. அஅஸுல் முஸ்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னஹு லயுவானு அலா கல்பி, என்னுடைய உள்ளம் கூட திரையிடப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உள்ளம் கூட திரையிடப்படுகின்றது. வ இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி மிஅத மர்ரத்தின், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க. நாம் அப்படி இல்லை, பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். எந்த பாவத்தின் பக்கமும் போகாத அளவுக்கு அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து வச்சுருக்கான். நபித்துவத்திற்கு முன்னால் இருந்தே அப்படித்தான். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டதுன்னா மன்னிக்கப்பட்டு விட்டது. லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக், அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்படி பாதுகாக்கப்பட்டவர்களே, மன்னிக்கப்பட்டவர்களே ஒரு நாளைக்கு என்ன செய்கிறாங்க? 100 முறை அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன், அதன் மூலமாக என்னுடைய உள்ளம் திரையிடப்படுவதை விட்டும் நான் பாதுகாத்து கொள்கிறேன். நாங்கன்னா நம்ம எந்த அளவிற்கு பாதுகாப்பு தேடணும்னு பாருங்கள். நம்முடைய உள்ளத்தை சீர் செய்வதற்கு நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அன்றாடம் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லாஹு தஆலா பல விஷயங்கள் நமக்கு தரான். நம்முடைய உள்ளத்தினுடைய நெருக்கடிகளை போக்குறான், உள்ளத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை போக்குறான், உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊசலாட்டங்களை போக்குறான். இவைகள்லாம் மனுஷனை பலவீனப்படுத்தும். ஒரு நெருக்கடி இருக்குது, சஞ்சலங்கள் இருக்குது, ஊசலாட்டங்கள் இருக்குது. இவைகளெல்லாம் மனிதனை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கும், ஈமானையே பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கும். அப்போ அதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு பெற்று என்னுடைய உள்ளம் சீராக இருக்கணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன செய்யணும்? நான் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். பாவம் செஞ்சால் தான் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் என்ன பாவம் செஞ்சேன் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு? நாம் அன்றாடம் தஸ்பீஹ் செய்கிறோம், அன்றாடம் அல்லாஹ்வை புகழ்கின்றோம், அன்றாடம் அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துகிறோம், அன்றாடம் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துகிறோம். எப்படி? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர் அப்படிங்கிறதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துகிறோம். அதே போல் அன்றாடம் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரக்கூடிய
அந்த திக்ரையும் நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும்போது நம்முடைய உள்ளம் சீராகும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும், நம்முடைய காரியங்களை அல்லாஹு தாலா லேசுபடுத்துவான். என்னுடைய உள்ளம் பாவங்களால் மூடுவதை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாப்பான். பாவத்தால் என்னுடைய உள்ளம் அப்படி மூடி நெருக்கடி உள்ளதாக ஆகுமா இல்லையா? எதையுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளமாக ஆகுமா இல்லையா? அதிலிருந்து என்ன செய்வான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக பாதுகாப்பான். அதனால் அன்றாடம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக ரமதானுடைய இறுதி ஒற்றை நாட்கள், இறுதி 10 நாட்களில் நாம் அதிகமாக சொல்லக்கூடியவைகளாக அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி அப்படின்னு அதிகமாக சொல்லணும். இது மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா. அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னக அஃபுவுன், நீயே மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி எனவே என்ன செய், என்னையே நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த துவாவை நாம் அதிகமாக இரவு நேரங்களில் மட்டும் இல்லை, பகல் நேரங்களில், ஒற்றைப்படையில் மட்டும் இல்லை, இரட்டைப்படைகள்லையும் நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அஸ்தக்ஃபிருல்லாஹாக இருக்கட்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீமாக இருக்கட்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம் வ அதூபு இலைஹியாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளங்கள் பாவங்களின் மூலமாக திரையிடப்படுவதை விட்டு அல்லாஹு தஆலா பாதுகாத்து நல்ல உள்ளமாக, சீர் செய்யப்பட்ட உள்ளமாக, நன்மைகளின் பக்கம் ஆர்வம் காட்டக்கூடிய உள்ளமாக அல்லாஹு தஆலா மாற்றுவான். ஆக அந்த அடிப்படையில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். மன்னிப்பு கோரக்கூடிய நாட்களில் இருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.